ஹாய்டா சிலகுட்டீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் வந்து அங்கே ஃபேரி கேர்ள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யங் மென் அந்த அன்ஃபர்காட்டன் ரிங்கோட ஸ்பெஷல் பார்ட் தான் போடுறேன் நான் சொன்னேன்ல. ஸோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன்டா. த கில்லர் ஃபால் இன் லவ் வித் ஹோம் டு பே கில் அந்த சீரீஸோட ரியலாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா வந்து எனக்கு வியூஸ் வந்து யங் மின் மாதிரி அவ்வளோலாம் ஏறல. அதான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு ரியலாகவே பிடிச்சிருக்கா? இல்லைன்னா சேஞ்சஸ் பண்ணணுமா? இல்லை உங்கள் ஸ்டோரி லைன் என்ன போடணுமா? அப்படின்னா சொல்லுங்கடா, நான் வந்து போடுறேன். இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் தெரியுது அப்படின்னா அந்த அந்த சீரீஸ் இந்த வீடியோவில் தான் சொல்லி தெரியுதுன்னா போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கடா. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து மண்டையை புழிஞ்சு அதை வந்து நான் போடும்போது ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பர்சனல் ஒர்க் இன்னும் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சா. ஏன்னா வந்து ஷிஃப்டிங் லைக் வந்து ஹவுஸ் ஷிஃப்டிங் பையனுக்கும். ஸோ ஐ திங்க் இன்னும் ஸ்லோவாகவே வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலான்டா. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன். ஓகேங்களா? ஓகேடா. நான் ரொம்ப நேரம் வளவளக்கலாம் பேச விரும்பலை. ஸோ அதை பற்றி மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி போங்கடா. ஓகே. அண்ட் இந்த யங் மேனோட இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன். என்னென்னா வந்து இது வந்து எப்படின்னா மெக்கோட்ரேஷன் கொஞ்சம் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மண்டையை புழிஞ்சு தான் இதுவும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹெட்செட் மஸ்டாக அதே மாதிரி பேக்ரவுண்ட் சுற்ற மாதிரி இருந்துச்சு. நீ வாய்ஸ் மாதிரி இருந்தால் சொல்லி சாரிடா. வாங்கடா வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்து லாஸ்ட்டாக எல்லாம் விட்டுருப்பேன்னா சுகா வந்து நான் உனக்கு லீவ் வந்து அந்த லீவ் பெர்மிஷன் வந்து உனக்கு நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே போயிருப்பான். அந்த டெரஸ்லேயே அவனும் விட்டுட்டு வந்திருப்பான். ஓகேடா. நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்ல. ஸோ வாங்க இப்போ வந்து இங்கே ஜிவன் தான் குடுக்குறேன்னு கீழே போயிட்டு கேபினுக்கு தான் போகிறான். ஓகேங்களா? கேபினுக்கு போயிட்டு ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இவன் என்ன விட்டானா செத்தேனே, எங்கேயாச்சும் குளிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து எங்கேயும் வந்து அந்த அந்த கேபினில் என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகணும். ஓய் என்ன பண்ணுறேன்? ஒன்றும் இல்லை. என்னது அது கையில் ஒரு லெட்டரோட எடுத்துருந்துருக்க? என்னது என்னோட ராஜினாமாவா? நான் இங்கேருந்து அப்படி கிளம்பிடுறேன். எனக்கு இது பிரச்சனையே இல்லை. ஓய் இது லீவ் லெட்டர் தான். ரொம்பலாம் ஆசைப்படாத. வா நம்ம கிளம்பலாம். இங்கே என் வீட்டுக்கு? வீட்டுக்கா? எங்கேயா ஏன் இப்படி பண்ணுறேன்? இப்போ தானே வந்திருக்கோம். எதுனா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே. வந்த உடனே இந்த கசமுசாவா? ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சிட்டு போ. அந்த 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 டோரே ரீச் பண்ண முடியல. அவன் வந்து அப்படியே கீழே உட்காரிட்டான். நான் போக மாட்டேன்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் வரமாட்டேன் ப்ளீஸ் எனக்கு இந்த பாடியெல்லாம் தாங்காது. நீ என்ன பண்ண நல்லாவே தெரியும். ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ் முடியாவா? ஜிம்மன் அட்டம் பிடிக்காத சின்ன கொஞ்சம் மாதிரி பண்ணினுங்க. இங்கே கேமரா வேறு இருக்குது. யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன ஆகுது? அதான் நானும் சொல்கிறேன். ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ் வந்துடு. இல்லைன்னா நானும் குழந்த மாதிரி தூக்கிட்டு போயிடுவான். இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அவங்க 2 பேரும் லைக் இல்லை ஜிமன் வந்து பூனைக்குட்டி மாதிரி அப்படியே வந்து பின்னாடி போட்டோம் இருக்குது. பின்னாடி இப்போ வந்து இங்கே தாங்க தான் வரான். டேய் என்னடா வேலை டைமில் வெளில போகிற? அதாண்ணா வேலை டைமில் எதுக்கு நான் வெளில போகணும்? நான் வந்து வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி வரேன் தாங்க. என்ன பண்ண? ஒன்றும் இல்லை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய வேலையை சேர்த்து முடிச்சுட்டு எனக்கு லீவு ஒரு நாளைக்கு 2 வீக்ஸுக்கு. பார்த்தியா 2 வீக்ஸுக்கு நான் வந்து போயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏதோ கடைக்கு போயிட்டு வந்துடுற மாதிரி சொல்கிறேன். 2 வீக்ஸுக்கா? எதுக்கு? அது என்ன சொல்ல, அதுவா எங்கள் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சுல. இப்போ தானடா போயிட்டு வந்த 1 வாரத்துக்கு முன்னாடி.
கரெக்டு தான். பட் ஃபங்க்ஷன்டா சொன்னால் புரிஞ்சுக்கும். எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுருக்கா நீ? கொஞ்சம் கம்முன்னு இரு. சார் வாங்க நம்ம போகலாம். சாரா? மரியாதை வருது. சரி ஓகேவா போகலாம். சரிங்க ரெண்டு பையனுக்காங்க. இந்த பக்கம் தான் ஒன்றுமே புரியல. அவனு வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் பார்த்துனுக்கான். அடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே கீழே தான் போகிறாங்க. லைக் அவங்க கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து அவன் வந்து வீட்டுக்கு தான் போகிறான். அது வந்து எப்படின்னா ஜிம்மனும் தாங்கும் வந்து அவங்க இது லைக் ஜானு இவங்கெல்லாம் வந்து ஒரு 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 வீட்டில் தங்கி நிற்பாங்க. காலேஜ்லேருந்து தங்கி நிற்பாங்க. ஏன்னா வந்து இவங்க 3 பேர் ஃபேமிலியும் ஒரு ஒரு ரிச் ஃபேமிலி தான். ஓகேங்களா? ஸோ அதனாலே வந்து இவங்களுக்குன்னு தனி வீடு. அதனால் அது ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை. 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு வீடு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு வீடு. அங்கே இருக்க வீட்டில் தான் அது வந்து ஒரு எப்படின்னா ஒரு பெரிய ஒரு டவுனுக்குள்ளே போகிற மாதிரி அது அந்த ஒரு இடம். லைக் எப்படின்னா அது ஒரு கம்யூனிட்டி பிளேஸ் மாதிரி. ஸோ அந்த இடத்துல தான் அதுக்கு பக்கத்து தெருவில் வந்து தான் ஜங்குக்கும் இருப்பான். அவங்களோட ஃபேமிலியோடு இருப்பான். இப்போ வந்து அவங்க ஃபேமிலியும் இப்போ வந்து வேறு டவுனுக்கு போயிட்டாங்க. லைக் வேறு சிட்டிக்கு போயிட்டாங்க. அது வந்து லைக் அவங்க வந்து ஜங்குக்கு எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்போலேருந்து நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு இதுக்கு போய்க்கலாம், சிட்டிக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருப்பாங்க. இப்போ வந்து அதே இடத்துல லைக் எப்படின்னா ஜிம்மன் ஜானு இவங்க 3 பேர் பக்கத்தில் ஒரு ஒரு 4 வீடு தாண்டி ஓகேங்களா, அந்த இடத்துல இப்போ வந்து ஜங்குக் குடி வந்திருக்கான். ஓகேங்களா? அது ஒரு ரெண்டட் பிளேஸ்லாம் இல்லை. அது வந்து ஒரு அவனோட ஓன் இதுதான். ஓகேங்களா? அவன் வந்து வாங்கியிருப்பான். இவன் வந்து அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. இது ஜிம்முன்னு பார்க்குறான். ஏன்னா என் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் சொன்னேன் நான் உன் வீட்டுக்கு நான் கூட்டி போகிறேன்னு. இல்லை எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? சும்மா கேட்டேன் அவ்வளோதான். நீங்கள் தான் வீடு வாங்கிட்டியா? ஆமாம், அதை காமிக்கலாம் தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனோடனே அங்கே வந்து என்ட்ரன்ஸே பார்க்கும்போதே எவ்வளோ அது ரொம்ப ஹெவன் பிளேஸாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப பூக்கள் நிறையவே இருக்குது. அது ரொம்ப டூலிப்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டூலிப்ஸு, நெக்ஸ்ட்டு ரோஸஸ்ஸு, அங்கே இங்கேன்னு எல்லோ கலர் ரோஸு, பர்பிள் கலரில் ஃப்ளார்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங்காக தோணுது. இப்போ அப்படி உள்ளே என்ட்ரி ஆனால் செம்ம ஸ்மெல்லோட நல்ல ஸ்மெல்லு நல்லா இருக்குது. அந்த ஸ்மெல் அப்படியே என்ட்ரி ஆகிட்டு பார்த்தேன்னா அந்த காலேஜில் 2 வருஷம் தான் லவ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவ்வளோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ் அங்கேங்கன்னு இருக்குது. அங்கேங்கன்னு நிறைய இடத்துல இருக்குது. ஜிம்மெலாம் விடவே மாட்டான். அது நல்ல மூமெண்ட்டாக இருந்தால் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பான். ஸோ அந்த டைப்பில் தான் நிறைய எடுத்து அவன் வந்து ஷேரும் பண்ணியிருப்பான் ஷோவுக்கு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது இந்த வீடு, நீயே டெக்கரேட் பண்ணியா? என்கிட்டலாம் நான் தான் டெக்கரேட் பண்ணேன். பூக்கள்லாம் போட்டுட்டு வெளியில் இந்த வீடு வெளியிலலாம் நான் வந்து இதுவாக வாங்கினது, காசு கொடுத்து இந்த வீட்டெலாம் வாங்கி அது பூவெலாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் இருந்தது. செம்மையாக இருக்கு. ரொம்ப ரிச் ஆகிட்ட போல். 3 மாடி இருக்குது. 3 மாடியா? டெரஸு 3 மாடி அவ்வளோதான். இங்கே 2 ஃப்ளோர் தான். ஆக மட்டும் ரிச் ஆகிட்டல. ஆமாம் நான் ரிச் ஆகிட்டேன் இப்போவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஒரு ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். என்ன பண்ணுறேன்? நான் உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்ட இருந்தேன் தெரியுமா? தெரியும். அதுக்கு இப்போவே ப்ளீஸ் இந்த அழகத்தை ரசிக்கிறேனே. நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரசி. யார் வேணாண்ணா
நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அவனோட ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பார்த்தா லைக் ஜிமின் வந்து அந்த அந்த வால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாலை பிடிச்சி நிற்கான். ஏய் நான் வரல. ஏய் என்ன சின்ன குழந்த மாதிரி பண்ணி நிற்க? நான் வரல. நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்ட. இங்கே உன் கை தொடும் போது நான் வரல. அட வாடா அப்படின்னு சொல்லி ஒரே இழுதான். அவன் வந்துட்டான். அட பாவி, இவன் சின்ன இழுக்கே இங்கே எவ்வளோ வீக்காக இருக்கேன். ப்ளீஸ் வேணாம் வரல அப்படின்னு சொல்லி டொப்புன்னு போடுறான் அந்த பெட்டிலே. அப்படியே அவன் மாதிரியே ஓவர் ஆகிறான். ஆமாம் ஓவர் ஆகிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணி நிற்கான். லைக் எப்படின்னா லைக் ஃபோர்ஹெடு, அதுக்கப்புறம் நோஸு, அதுக்கப்புறம் சீக்ஸு, அதுக்கப்புறம் லிப்ஸுன்னு போகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜா லைனு, அதுக்கப்புறம் வந்து நெக்குன்னு போகிறான். திருப்பி லிப்ஸ்க்கு தான் வரான். வந்து செம்மையாக கிஸ் பண்ணி நிற்கான். இந்த பக்கம் செம்மையாக அப்படியே வந்து டீப்பாக போகுது. அவனோட லைக் ஜிமினோட ப்ரீத் ரொம்ப ஹெவியாகவும் கேட்குது. கிஸ் பண்ணி நிற்கும் போதே வந்து ஜிம்மனோட ஷர்ட் இருக்கும்ல, ஸோ அதை தான் கழட்டிடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கழட்டிட்டு அவனும் வந்து சின்ன, அதுக்கப்புறம் வந்து ஜா லைன், அதுக்கப்புறம் நெக்கு, செஸ்ட்டுன்னு போய் நிற்கான் அவனும். இந்த பக்கம் அந்த ப்ரீத்திங் லைக் ஜிம்மனோட ப்ரீத்திங் சவுண்டே அந்த மூர்னிங் சத்தமாக கேட்குது. அவ்வளோ ஹெவியாக எடுக்கிறான். அது அந்த ஃபீல் வந்து ரொம்ப சாஃப்ட் டச்சில் பண்ணுறான். அது அவனுக்கு கூசுது வேறு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரில. அவன் அதே மாதிரி இந்த பக்கம் யுங்கி அவனோட ப்ரீத்திங் சத்தம் கேட்டோன்னே அவனுக்கும் லைட்டாக மூடு ஏறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பாடி ஃபுல்லாகவே சக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே சக் பண்ணிகிட்டே அப்படியே வந்து அவனோட லெக்கு தான் போகிறான். அவனோட லெக் போயிட்டு அப்படியே வந்து ரொம்ப டார்க் ரொமான்ஸாக எப்படி இருக்குமோ அப்படியே வந்து அவனோட தொடை இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா கிஸ்ஸும் லிக் பண்ணுறான். அந்த இடத்துல கொஞ்சம் அவனுக்கு அந்த டார்க் ரொமான்ஸில் எப்படி போகுமோ அந்த மாதிரி இவன் இந்த பக்கம் ஜிம்மன் வந்து ரொம்பவே மூன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அதை வந்து ரொம்ப கூச ஆரம்பிக்குது. அப்படியே அவனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வந்து அவனும் அந்த அந்த பெட்ஷீட் இருக்கும்ல, ஸோ அந்த பெட்ஷீட்டை நல்லா வந்து அது இறுக்கமாக வச்சுக்கிறான். இப்போ அவனோட ஃபோன் தான் எடுக்கிறான். லைக் ஷோவோட ஃபோன் தான் எடுக்கிறான். அந்த அவன் ஃபோன் எடுத்து ஒரு 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 பட்டன் மேலே கிளிக் பண்ணுறான். லைக் எப்படின்னா ஒரு ஆப்குள்ளே ஒரு கிளிக் பண்ணுறான். கிளிக் ஆனோடனே வந்து அந்த ரூமே அப்படியே டார்க் பிளாக்கு, பர்பிளு, நெக்ஸ்ட் ரெட்டு, இது ரெண்டுமே மர்ஜ் ஆனால் ஒரு கலர் வர மாதிரி அது ஒரு டெவில்ஸ் ரூம் மாதிரி இருக்குது. இதை பார்த்து ஜிவனுக்கும் அப்படியே கல்ப் பண்ணுறான். ரொம்ப அப்படியே பார்த்துட்டு ஏங்கயா ஏன் இப்படி இருக்கு? நான் தான் இருக்கேன், பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிஸ் பண்ண தான் ஆரம்பிக்கிறான். அவனோட லிப்ஸ் தான் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ரொம்ப சக் பண்ணினுக்கா. அவனோட லைக் செஸ்ட்டு லைக் அவனோட நிப்பிள்ஸ் தான். அவன் அப்படியே வந்து செம்மையாக சக் பண்ணினுக்கான். இப்போ அவங்க மேலே வந்து அந்த பெட்ஷீட் தான் போட்டுக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அந்த பெட்ஷீட்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் இன்சர்ட் பண்ணுறான். அவனும் வந்து அப்படியே ஜிம்மனும் வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணுறான். அப்படியே எங்கேயா ஸ்லோவாக பண்ணு, ப்ளீஸ் ஸ்லோவாக பண்ணு, சரியா, ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு ஸ்லோவாகவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்றான். இந்த பக்கம் இவங்கேயும் நான் அப்படியே ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கும் தெரியும் இது ஃபஸ்ட் டைம், அவங்க 2 பேருக்குமே ஃபஸ்ட் டைம் தான். ஸோ அதனால் வந்து அப்படியே ஸ்லோவாகவே இன்சர்ட் பண்ணுறான். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறாங்க 2 பேருமே. இப்போ அந்த அந்த பெட்ஷீட் லைட்டாக ஆடுது. இப்போ சீன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் அந்த பெட்டே ஷேக் ஆகுது செம்மையாக. அண்ட் அந்த அந்த பெட்ஷீட் அடியில் தானே பண்ணியிருப்பாங்க, ஸோ பெட்ஷீட் போட்டு தானே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு செம்மையாக ஸ்வெட்டும் ஆகுது. அண்ட் ஜிம்மனிங்க செம்மையாக மூணும் பண்ணின்னுக்கான். இதை கேட்டுட்டும் எங்கேயும் வந்து அவன் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறையவே மூட் ஆகிட்டுருப்பான். அது கொஞ்சம் மூவ் பண்ணின்னு இருப்பான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே. ஸோ எப்போல்லாம் கத்துறானோ அப்போல்லாம் வந்து யுங்கி வந்து ஜிம்மனை கிஸ் பண்ணுவான். ஸோ அது ரொம்ப கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ மார்னிங்கும் ஆயிருக்கும். ஓகேங்களா, மார்னிங் ஆயிருக்கும், நைட் வந்திருப்பாங்க. ஸோ மார்னிங் ஆயிருக்கும். இவன் வந்து
ஒரு லைக் ஒரு 5 o'clock ஆயிருக்கும் ஓகேங்களா. 5 o'clock to 6 o'clock ஓகேங்களா. அவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இப்போ வந்து இங்கேயும் விட்டுருப்பான். அப்படியே வந்து படுத்திருப்பாங்க 2 பேரும். இப்போ வந்து ஹெவி ப்ரீத்தோட அப்படியே எடுத்துன்னுருக்காங்க. இப்போ வந்து இங்கே ஜிமின் தான், எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுற, முடியல, உனக்கு இது ஃபஸ்ட் டைம் தானே, இல்லை யாராச்சும் எவ்வளோச்சும் பண்ணிட்டு வந்துட்டியா, ஐயம்மா செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், முடியல முடியல. ஏய் உனக்கிட்ட எனக்கு யார் இருக்கா, நீ என்னன்னா இது சொல்லினுக்க, ஏண்டா இவ்வளோ காஞ்சி போயிருக்கியாடா நீ, முடியலடா சுத்தமாக முடியல, என்னை விட்டு இதுக்கு மேலே என்கிட்ட வந்துச்சுக்கேன் அவ்வளோதான், ஒன்றும் முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுவா. ஐஸ்கிரீமா, நீ என்ன சின்ன குழந்தையா, ஏ முடியல, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுவா. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்காக அவனையும் கூட்டிகிட்டு போயிருப்பான். லைக் ஜிம்மனையும் கூட்டிகிட்டு போயிருப்பான். இவன் வந்து ஜிம்மன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஷவர் தான் ஆன் பண்ணியிருப்பாங்க, வார்ம் வாட்டர். அந்த வார்ம் வாட்டர்லேயும் வந்து ஜிம்மன் வந்து அப்படியே ரொம்ப அவன் ஹெவி ப்ரீத்தாக எடுத்துன்னுப்பான் ஓகேங்களா. அந்த 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 பெயின் வேறு கொஞ்சம் தெரியுதா, ஸோ அதனால் வந்து அவன் ஹெவி ப்ரீத் எடுத்துன்னுக்கான். அதை பார்த்து யுங்கிக்கு தாங்க முடியல. ஸோ இவங்க தான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நெக்கு அப்படியே ஷோல்டர்னு கிஸ் பண்ணியிருக்கான். ஜிவனும் எதுவும் சொல்ல விரும்பலை, ஏன்னா வந்து அவனுக்கும் நல்லா தான் இருக்குது அந்த மூமெண்ட். ஸோ அதனால் வந்து அவன் எதுவும் சொல்லலை. இவன் அப்படியே வந்து ஸ்லோவாக அப்படியே இவங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணியிருக்கான். லைக் புஷ் பண்ணதில் லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து மைல்டாக தள்ளி விட்றான். அப்படியே வந்து அவங்களும் வாக் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து அந்த பாத்ரூம் வால்லே அப்படியே வந்து சாஞ்சிக்கிறான் ஜிவன். இவன் வந்து ஸ்லோவாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே டீப் கிஸ் அப்படியே வந்து பேஷனேட்டாக போயிட்டு இருக்கு. அப்படியே ஒருத்தர் நான் பாட்டமில் சக் பண்ணதும் ஜிவன் வந்து அவனோட லிப் லைக் சுகாவோட மேலே டாப் லிப்பை வந்து அவன் சக் பண்ணுறதும் இருக்குது. ஆனால் அவ்வளோ டீப்பாக அப்படியே வந்து போயினுக்கு. அப்படியே வந்து ஒரு செகண்ட் இவங்க வந்து ஜிம்மனை தூக்கிடுறான். லைக் ஒரு ஒரு கோவாலாக இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பாண்டா மாதிரி தூக்கிடுறான் அவனையும். அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்து அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருக்கான். அந்த கிஸ் அவளையே அவன் பாடி ஃபுல்லாகவே இருக்குது, அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வந்து அவன் இறக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக மைல்டாக வந்து அப்படியே அந்த இடத்துல ஒரு மெக்கப் ஸ்டேஷன் தான், ரொம்ப ஜென்டலாகவும் போயினுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷவர்லாம் முடிச்சுட்டு பாத்திக்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளில தான் வராங்க. வெளில வந்துட்டு அப்படியே வந்து ஜிவன் அப்படியே அந்த இடத்துல படுத்துடுறான். லைக் எப்படின்னா பெட்டில் படுத்துடுறான். அப்பா எதுக்கு மேலே முடியாது, ஏண்டா கூட்டிகிட்டு போய் எனக்கு கிஸ் பண்ணலான்னு பார்த்தா முடிச்சுட்டே வந்துட்டேன், இதுக்கு மேலே முடியாது, ஒன்றும் முடியாது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, இதுக்கு மேலே முடியாது, நீ என்ன அழுவும் போகிற, சரி சரி கூட்டிகிட்டு போகிறேன், இந்த ட்ரெஸ்ஸை போடு, முடியாது நீயே போட்டு விட, இதுக்கு மேலே முடியாது, கையை கூட என்னால் தூக்க முடியல பாரு அப்படின்னு சொல்லி அவன் விரலை தூக்கி காமிக்கிறான். அவனால் முடியல, அவன் கையை தூக்க முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. அதனால பேரும் பண்ண முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சுகாவும் லைட்டாக சிரிச்சுட்டே அப்படியே வந்து அவனுக்கு குழந்த மாதிரி போட்டு விட்றான் அந்த அந்த ட்ரெஸ்ஸு தான். அவன் வந்து ஜிம்மன் வந்து அவன் வந்து எப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ப்ளஃபியாக ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். ரொம்ப ஏஞ்சல் கணக்காக போட்டிருக்கான். ரொம்ப அழகாக இருக்கான் அவன். ரொம்ப மேலே ஒயிட்டும் கீழே பேக்கிஸ் மாதிரி போட்டிருக்கான் ஓகேங்களா. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கான், அப்படியே ஒரு ஏஞ்சல் கணக்காக இருக்கான். இந்த பக்கம் யுங்கி வந்து பிளாக் சூட் தான், பட் ஆனால் வந்து பார்க்க மாஃபியா மாதிரி தான் இருக்கான். எப்படின்னா ப்ளெயின் பிளாக் கலரில் ஒரு டாப் போட்டிருப்பான், ப்ளெயினான ஒரு இது ஜீன்ஸ் போட்டிருப்பான் ஓகேங்களா. ஜீன்ஸ் கூட இல்லை, ஒரு நார்மல் ஒரு எப்படி இருக்குமோ பேண்ட் அடிக்கும் அது மாதிரி போட்டுருக்கான் ஓகேங்களா. அது பார்க்க ஏதோ ஒரு மாஃபியா மாதிரி இருக்கான். ஏன்னா வந்து அவ்வளோ ஹைட்டாக லைக் நம்ம பாடியில் பில்ட் பண்ணிட்டு எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி
அப்படி அவனோட ஆப்ஸ்லாம் நல்லாவே வெளில தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி மாஃபியா மாதிரி இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வெளில தான் போகிறாங்க. கார் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு வந்து பிடிச்ச ஃப்ளேவரில் அவனுக்கு அவன் வாங்கி தரான். ஜிம்னால் எழுந்து வெளில வரவே முடியல. அவன் வந்து கார்லேயே எழுந்து வெளில வர முடியல. இங்கே ஜிம் தான் சொன்னான், இங்கே பாரு, நீ ஏன் போய் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வாங்கிட்டு காருக்கு வா. என்னால் முடியாது. சரி சரி இங்கே இரு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் வாங்கிட்டு தான் வரான். இப்போ ஜிம்மனுக்கு வந்து ஒரு பியர், கொரியாவில் ஜிம்மனுக்கு பிடிச்சது வந்து அந்த ஒரு பியர் ஐஸ்கிரீம் சம்திங் இருக்கும். ஸோ அது வந்து அவனுக்கு கொடுக்குறான். சுகாவுக்கு வந்து வெண்ணிலா வாங்கிட்டான். ஸோ அது வாங்கிட்டு அப்படியே வந்து காடை தான் உட்காரி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க தான் ஜிம்மன், சொல்லு, உன்னோட ஐஸ்கிரீம் நான் டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஜிம்மனுக்கு ஒரு ஒரு சஸ்பிஷியாக இருக்குது. ஏன்னா வந்து சுகா வந்து ஒரு வேறு வாய்ஸில் கேட்குறான்ல. ஸோ எப்பவுமே அந்த மாதிரிலாம் வாய்ஸ் கேட்க மாட்டான். அவன் எந்த ஐடியாவில் இருக்கான், எந்த இதில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, இந்த மைண்ட் செட்டில் இருக்கான்னு. இங்கே வந்து ஜிம்மன் தான், இல்லை தேவையில்லை, வேணாம். உனக்கு புதுசாக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை வேணாம், வந்து நீ சாப்பிட்டுப்ப, அதான் ஒன்று தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன. அதான் சொல்கிறேன்ல, புதுசாக இருக்குல்ல, வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேனே. நான் 4 கழிச்சு கொரியாவுக்கு வந்திருக்கேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் சாப்பிட்டது இல்லைல்ல. சாப்பிடக்கூட ஒரே ஒரு தடவை தானே. இந்த ஒரு தடவை கேட்கும் போது நல்லாவே தெரியுது நீ எங்கே வரேன்னு. வேணாம், எனக்கு வேணும், வேணாம், வேணும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வரான். சுகா வந்து அவனும் அப்படியே அந்த விண்டோலேயே சாஞ்சிக்கிறான். பட் ஆனால் அவன் ரொம்ப க்ளோஸாகவே வரான். இந்த பக்கம் அப்படியே வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த பெல்ட் இருக்குல்ல, சீட் பெல்ட், அதெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளோஸாக வரான். இப்போ வந்து ஒரே இழுதான். அந்த இழில் அப்படியே வந்து ஜிம்மன் வந்து அந்த டிரைவர் சீட் இருக்கும்ல, ஸோ அவங்க அந்த மடியில் உட்கார வச்சிடறான். இவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, இவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிடறான். வந்து அதை பார்த்துட்டு, இங்கேயா நீ ஐஸ்கிரீம் தானே டேஸ்ட் பண்ணுறேன்னா எதுக்கு என்ன தூக்கி இங்கே இருக்கிற, விடனியா, முடியாது, ஏன்னு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஐஸ்கிரீம் அப்படியே வந்து லைட்டாக லிக் பண்ணிகிட்டே அப்படியே வந்து ஜிம்மன் மேலெலாம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறான். அப்படியே அவன் மேலே தடவுனதெல்லாம் அப்படியே லிக் பண்ணி சக் பண்ணி அப்படியே அது நல்லா அவன் மேலே இருக்கிறது சாப்பிட்றான். இந்த ஜிம்மன் வந்து அப்படியே கழுத்தை லைக் மேலே பக்கமாக பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஆக்சஸ் கொடுக்குறான். அவனை மூன் பண்ணுறான். அப்படியே வந்து இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே சுகா வந்து அப்படியே ஜிம்மனை பின்னாடி அந்த பேக் சீட் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து படுக்க வச்சிடறான். இவனும் வந்து பேக் சீட் போயிடுறாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு சின்ன மேக்கப் செஷன் தான் போகுது. இங்கே வந்து ஜிம்மனால் ஃபுல்லாக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே வந்து சுகாவை கொஞ்சம் ரொம்பவே ரஃபாக தள்ளி விட்டுருப்பான். அவன் வந்து அவன் வாய்ஸ்லேருந்து டிஎஸ்ஏ வருது, இதுக்கு மேலே முடியலன்னு சொல்லி, இதுக்கு மேலே முடியாது, எல்லாம் நான் தான் பண்ணுவேன், முடியாது, இதுக்கு மேலே முடியாது, சரி 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 அழுவாத, சரி 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 பண்ணல அழுவாத ப்ளீஸ், முடியல என்னால், இதுக்கு தானே நிறுத்த சொன்னேன், நீ என்னன்னா ஏட்டிமா, சரி சரி அழுவாத, சரி பண்ணலை அழுவாத, சரி இப்போ என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு அங்கே பண்ண, அவ்வளோதான், என்னால் முடியாது, சரி வா அவனை கூட்டி போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு அப்படியே வந்து டிரைவர் சீட்டில் அவன் உட்காடுறான். லைக் இவங்க உட்காந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க 2 பேரும், சிவாவோட வீட்டுக்கு தான். அங்கே போயிட்டு அவனை வந்து நல்லா வார்ம் பாத்தில் நல்லா இது பண்ணிவிட்டு
நல்லா அவனுக்கும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஹால் இருக்கும்ல அந்த கவுச்சில் தான் அவன் மடி மேலே படுக்க வைக்கிறான். இப்போ அவனும் வந்து ஒரு குட்டி குழந்தைங்க அப்படியே ஒரு பில்லோ கட்டி பிடிச்சி தூங்குமா அந்த மாதிரி ஒரு குழந்தையாட்ட தூங்குறான் அப்படியே முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பக்கம் சுகா தான் சொல்கிறான், காலேஜில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி குழந்தையாட்டம் தூங்குது. இப்போ அப்படியே வந்து அவனை சோஃபாலேயே அப்படியே படுக்க வச்சுட்டு அவன் வந்து குக் பண்ணுறதுக்காக போயிருப்பான். ஸோ ஒரு ஆஃப்டர் 2 to 3 hours லைக் ஒரு 4 hours கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஜிம்மன் ஏந்து வந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணுறான் சுகாவை. அவன் வந்து அந்த வீடை க்ளீன் பண்ணியிருப்பான். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் அவன் வந்து பேக் பண்ணியிருப்பான். அப்படியே வந்து பார்த்துட்டு நல்லா தூக்கமா நல்லா தூக்கம். சரி என்னை விட நீ தானே ஹேட் பண்ணுறியாமே. ஆமாம் அது நானும் எவ்வளோ தான் பெயினை பேர் பண்ணது. ஆனால் தான் நீ அப்படி சொன்னால் தான் விடுவேன். ஓ அப்படிதான் நான் க்ளீன் பண்ணிட்டேன். வேணாம் நீ இங்கே இரு, வாக்கியமில் தானே க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து நான் வந்து கிச்சனில் சமைச்சிருக்கேன், சூடாக தான் இருக்கும், போய் சாப்பிடு. நீயும் வா. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. வந்து சாப்பிட முடியல. லைக் சும்மா கன்னத்துலேயும் நெக்ஸ்ட்டு அப்பப்போ ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். ஆனால் வெறுப்பேற்றுறான். அப்படியே வந்து இவங்க 2 பேரும் மாற்றி இவன் என்னன்னா ஜிவன் வந்து எப்படின்னா அவன் வந்து அவனோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவன் பண்ணுறான். இப்போ இங்கே 2 பேரும் குழந்தையாட்ட விளையாடின்னு இருக்காங்க. ஓகேடா நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கில்லர் ஃபால் இன் லவ் வித் ஹூம் டு பி கில்ட் அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை உங்களோட ஸ்டோரி லைன் என்ன போடணுமா, இல்லை என்ன சொல்லுங்கடா, நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி அது எவ்வளோ அவங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் நல்லா சொல்கிறேன். ஓகேங்களா. பை டா செல்லக்குட்டீஸ்.